முதலாளி, எனக்கு ஒரு சந்தேகம். தீவிரவாதி தமிழ்மணி போலீஸ்ல இருந்து தப்பிச்சுட்டானே, அவன மறுபடியும் போலீஸ் பிடிக்குமா? போலீஸ்காரங்க ரொம்ப திறமைசாலிங்க, கண்டிப்பா புடிச்சிடுவாங்க. நான் சொல்றேன் முடியவே முடியாதுன்னு. கண்டிப்பா புடிச்சிடுவாங்கன்னு சொல்றேன்ல. முடியவே முடியாது. டேய், அத வேற எவனா மாங்காய் மடையங்கிட்ட போய் சொல்லுடா. எங்க மாங்காய் மடையன்னீங்களே, இதோ மாங்காய் திங்கிறேன். அப்ப நான் மாங்காய் மடையனா? அட நீயோ ஒண்ணுங்க, எனக்கும் மாஸ்டருக்கும் வந்த சண்டையில நான் அவரை மாங்காய் மடையன்னு சொன்னனே தவிர உங்களுக்கு சொல்லலீங்க. அந்த மாங்காய் வேற, இந்த மாங்காய் வேற. அந்த மாங்காய் வேறையோ இந்த மாங்காய் வேறையோ மாங்காய் திங்கிறவன் மடையனா? அப்ப தேங்காய் திங்கிறவன் மடையன் இல்லையா? கத்திரிக்காய் திங்கிறவன் மடையன் இல்லையா? வாழைக்காய் திங்கிறவன் மடையன் இல்லையா? மாங்காய் திங்கிறவன் மட்டும் மடையன்னா எப்படி? அது சும்மா விட மாட்டேன். இதுக்கு சரியான பதில் சொல்லி ஆகணும். முதல்ல இந்த வார்த்தையை உலகத்துல எந்த நாய் சொல்லிச்சுன்னு தெரியல. நான் தெரியாத மாட்டேங்குது ஐயா. தெரியாம ஏன் சொன்ன? இனிமே சத்தியமா சொல்ல மாட்டேயா. இந்த மாங்காய ஊர்க்கா போட்டு பாட்டில் அடைச்சு மேங்கோன்னு சொல்லி உலகம் பூரா அனுப்புறான். அதை திங்கிறவன் மடையனா? ஐயா, இந்த ஒரு சின்ன மாங்காய்க்காக 3வது உலக யுத்தத்தை ஆரம்பிச்சுட்டாதுங்கய்யா. இந்த மேட்ரு பில் கிளின்டன் வரைக்கும் போய் என் டீ கடையை சுத்தி மிலிட்டரிய நிக்க வச்சிடாதீங்க. நான் சும்மா விடவே மாட்டேன். மாங்காய் திங்கிறவன் மடையனா? சத்தியமா கிடையாதுங்க ஐயா. அப்புறம் இப்படி சொன்ன மாங்காய் சின்ன மடையன்? யோ, அவர் தான் தெரியாம சொல்லிட்டேன்னு கெஞ்சினார்ல, விட வேண்டியதானே? சரியான வாத்து மடையனா இருக்கே. வாத்து மேய்ச்சா மடையனா? வாத்த பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்க தாத்தா வாத்து மேய்க்கிறாரு, எங்க அப்பா வாத்து மேய்க்கிறாரு, எங்க சித்தப்பா வாத்து மேய்ச்சிட்டு இருக்காரு, எங்க மாமா வாத்து மேய்ச்சிட்டு இருக்காரு, எங்க அண்ணன் வாத்து மேய்ச்சிட்டு இருக்காரு, என் தம்பி இப்ப வாத்து மேய்க்க போறான். அவங்க எல்லாம் மடையனடா. ஐயா ஐயா, உங்க குடும்ப பெருமைய நல்லாவே எடுத்து சொன்னீங்க. இனிமே வாத்து விஷயமாவோ மாங்காய் விஷயமாவோ நானும் எங்க முதலாளியும் பேசவே மாட்டோம். அப்பா, கலிங்கத்து போர்ல அசோகர் எதுக்கு பின் வாங்கினா தெரியுமா? அவர் சட்டையில 2 பட்டன் நடந்து போச்சான், அதனாலதான் பின் வாங்கினாரா. அம்மா, இப்பெல்லாம் நடிகை சரிதா விம் பவுடர் போட்டு தான் குளிக்கிறாங்களா? ஏன் தெரியுமா? ஏன்டா அவங்க நடிக்கும் போது பாத்திரமாவே மாறிடுறாங்களா? எஸ். எஸ். வாட் கேன் ஐ டு? சார், வர நாட்டுல போலீஸ கண்டா பயமே இல்லாம போச்சு சார். இருக்கட்டும். என்ன போலீஸ கண்டா பயம் இல்லையா? அதனால பொறிக்க பசங்க ஜாஸ்தி ஆயிட்டே போறாங்க சார். அவங்க யாரு கட்டும் பொறிக்க எடுத்து போறேன் சார். என்ன மாதிரி அழகான பொண்ணுங்க வீட்டை விட்டு ரோட்ல வரவே முடியல சார். பிளாட்ஃபார்ம்ல நடக்க முடியாதம்மா. ஏன் சார், உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே கிடையாதா சார்? அது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சேன். கரெக்ட். யோ, உனக்கு ஒண்ணுமே இல்லங்கிறது உங்களுக்கு எப்படியா தெரிஞ்சது? ஐ அம் ஆல்வேஸ் ஓபன் சார். மூடியா. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? 1 2 சார் எடுத்து சொல்றதுக்கு இது 1 வருஷமா நடக்குது சார். என்ன 1 வருஷத்துல இத்தனை கேஸா? பாருங்க சார். அவனுக்கு இல்லங்கறத அப்பப்ப ப்ரூவ் பண்றான். கரெக்ட் சார். நீங்க சொல்லுங்க. நான் என்ன சார் சொல்றது, நீ சொல்லிடி. நாங்க காலேஜுக்குள்ள போகும்போதும் வரும்போதும் கேட்டுக்கிட்டே ஒருத்தர் நின்னுகிட்டு ஒரு மாதிரியா கண்ணடிச்சுக்கிட்டே இருக்கான் சார். அதுக்கு ஏமா நீ இப்படி அடிக்கிற? இது 1 வருஷமா நடக்குது சார். ஏன் சார், இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு நாட்டுல யாருமே இல்லையா சார்? கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு நானே உங்க காலேஜுக்கு வந்து கேட்ல நின்னு கண்ணடிக்க போறீங்களா சார்? பாருங்க சார். அவனை பிடிச்சு என்கொயரி பண்றேன்னு சொல்றேன். உங்களுக்கு அந்த கஷ்டம் கூட வேண்டாம் சார். நாங்களே அவனை பிடிச்சிட்டு வந்திருக்கோம், நீங்க என்கொயரி பண்ணுங்க. தள்ளுங்கடி. இங்க ஏண்டா அளந்து பார்த்தா என் லத்தி உயரம் கூட இல்ல, உனக்கு விசில் வேறையா? சார், என்னவே கண்ணடிக்கிறா சார், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார். இவர் பெரிய மன்மத சார். நான் எங்க அம்மா வயித்துல இருக்கும் போதே எங்க அப்பா எங்க அம்மாவை கண்ணடிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா. இது கருவிலே வந்த பழக்கம் சார். இதுக்கு நான் என்ன சார் பண்றது? நான் உங்களே கண்ணடிக்கிறேன் சார். யோ, இவனை பிடிச்சு உள்ள போடியா. சார், போடுறதான் போடுறீங்க, கண்ணடிக்கிறதுக்கு வசதியா ஒரு கிழவி இருக்கு வா. கிளவியா? இப்ப திருப்தியா? தேங்க்யூ சார். மேடம், இவரை கோட்டு கூட்டிட்டு வா. சரி சார். யோ, கோர்ட்டுக்கு வா. சார், என்னையா எப்படி வெளியில வர்றது? ஓ, பூட்டி இருக்கா? இத முதல்ல சொல்லக்கூடாது. ஆரிவேட்ட முண்டம். இரு, சாவி எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம ஊர்ல 4 கொள்ளக்கார பசங்க இருந்தாங்களே, அவங்க பிடிக்கிறதுக்காக நான் போனேன் சார். இந்த மதுரை வீர வராருன்னு தெரிஞ்சு நாம மாட்டிக்கிட்டா மார்கழி மார்கால் வாங்கிடுவாருன்னு அவங்க பயந்து போய் இந்த ஊரை விட்டு ஓடிட்டாங்க சார். அப்படியா? உனக்கு சீக்கிரமே ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். இவன் முதல்ல வீரா, இந்த ஊரை விட்டு ஓடி போற 4 பேரும் திரும்பி வராங்க பாரு. என்னை மன்னிச்சிருங்க, என்னை உள்ள விட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க.
அந்த 4 பேரும் விரட்டி அடிச்சதே நம்ம ஐயா தான். அவர்கிட்டயே நீ ஜம்ப் அடிக்கிறிய. ஏய்யா இத முதலே சொல்லக்கூடாதா? சரி சார். மாமா என்னடா நான் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு உனக்கு தெரியுமா? அப்படியே பையா? நான் உனக்கு கேட்பேன், சொல்றியா? கடவுள் நேரா வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேக்குறாருன்னு வச்சுக்க. நீ என்ன வர கேட்ப? எனக்கு ரொம்ப பணம் வேணும்னு கேட்பேன். ஏண்டா படிக்கிற பையன் பணமா கேக்குறது? டேய் நானா இருந்தா என்ன கேட்பேன் தெரியுமா? என்ன கேட்பேன்? எனக்கு அறிவை கொடு அப்படின்னு கேட்பேன். கரெக்ட் மாமா. யார் யாருக்கு எது எது இல்லையோ அதுதானே கேட்போம். என்னடா எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்றியா? அதை பத்தி அத்தைக்கு தான் தெரியும். ஏடி உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமாடே? எனக்கு உங்களை பத்தி ரொம்ப நாளா சந்தேகம் தான். ஐயோ என்னால கேட்க முடியல, அதான் அவன் கேட்டுட்டான். அட பாவி தண்டாளா சதிகாரா தலிப்படா, குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டே எப்படி ஒத்துமையா குடும்பம் நடத்துறது? சொல்லி சொல்லி காட்டுவாளே, அதுவும் ராத்திரி நேரத்துல. இந்த பயங்கரமான ரவுடிய என் கையாலேயே பிடிச்சு ஜனாதிபதி கையால அவார்டு வாங்கணும்னு ராப்பகலா தூக்காம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தே, கடைசியில இப்படி அவார்டுக்கு அவார்டும் போய் ரிவார்டுக்கு ரிவார்டும் போய் கருவாடா வந்து கிடக்குறாரே. ஏன் சார் இவனை யாரு சார் தூக்குல மாட்டி கொன்னுதுப்பா? ஒருவேளை நீயா தான் இருக்கும். ஐயோ ஏய்யா அவன் யாருன்னு தெரிஞ்சா ஐயா போய் லவக்குன்னு புடிச்சுக்க மாட்டாரா? யாருன்னு தெரியாம தானே ஐயா குழம்பி போயிருக்காரு. அவர் என்னைக்கு குழம்பாம இருந்தாரு? என்னைக்கு தூட்டிக்கு வந்தாரோ அன்னைக்குல இருந்து கொலை பண்ணா. அது சரி, அநியாயமா செத்து கிடக்குறான். இவன் கூட்டாளிங்க யாருமே வரலையா? அதான் நாம வந்திருக்கோம் இல்லையா? ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? நாம அடக்கம் பண்ண வந்திருக்கோமே, அதை சொன்னேன். சீக்கிரம் மண்ணை போட்டு புளி மூடுங்கப்பா. அப்படியே என் வாயை மூடுங்க. வாங்கய்யா. 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 சார் போன செத்து கிடக்கு சார். யோ ஏட்டு செத்தாதாயா அது போனமே. நீ சில நேரத்துல போன மாதிரி தூங்குவியே, அந்த கேசாக்கு நினைச்சேன். வாய மூடுங்க. என்னதியா? ஐயோ என்னதியா? ஏயா வந்தவன் தண்ணி அடிச்சிட்டு சிகரெட் குடிச்சிட்டு நின்னு நிதானமா கொலை பண்ணிருப்பான் போல இருக்கு. அதை எல்லாத்தையும் நீதான் பண்ணிப்பா போல என்ன மாதிரி. சார் நமக்கு கிடைச்சிருக்கிற சாட்சி ஆதாரத்தை வச்சு பார்த்தா கொலை செஞ்சது அம்ஜத்து தான்ங்கிறது இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் சொல்லுதே. அங்க கிடைச்சிருக்கிற கைரேகை பூட்டடையாளம் எல்லாமே அம்ஜத்துடையது தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இறந்து போன அம்ஜத்தை நாம தானே கூட இருந்து புதைச்சிருக்கோம். ஆமா கடைசி மணி நான் தான் சார் நல்லனே. அப்போ இறந்த மாதிரி நடிச்சிருக்கானா? சார் சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? கொலை செஞ்சது அம்ஜத் இல்ல, அது அவனுடைய ஆவி. ஆவியா இல்லையாங்கிறத புதைச்செடுத்த தோண்டி பார்த்தா தெரிஞ்சிருது. தோண்டுங்கடா தோண்டுங்கடா. இல்ல உங்களை தோண்டி விடுங்க. சீக்கிரமா தோண்டிங்க. ஓடியா பயமா இருக்கு சார். பணம் இங்க பணமாவே இருக்கு. இவருடைய கைரேகை கால் ரேகை எல்லாம் கொலை நடந்த இடத்துல அப்படியே இருக்கு. எப்படி?